இப்படி எம்ஜிஆர் டைலாகை பேசின உடனே கதாநாயகன் அப்படின்னு கூட பாராமல் யூனிட்ல எல்லாரும் இருக்கும்போது ரொம்ப கடுமையாக டிஆர் சுந்தரம் அவர்கள் எம்ஜிஆரை திட்டிடுறாரு. இன்னொரு சந்தர்ப்பத்தில் எம்ஜிஆர் தன்னுடைய நண்பரோட வரும்போது அப்பையும் அவமதிக்கிற மாதிரியான ஒரு போக்கோட டிஆர் சுந்தரம் நடந்துக்கிறாரு. இது எம்ஜிஆர் மனதில் ஒரு பெரிய காயமாக மாறுகிறது. தயாரிப்பாளரால் இப்படி செய்ய முடியும்னா ஒரு நடிகனால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நானும் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் நடந்து கொள்ளும்போது எம்ஜிஆர் வாழ்நாளில் மறக்க முடியாத மாதிரியான ஒரு காரியத்தை பதிலுக்கு டிஆர் சுந்தரம் எம்ஜிஆருக்கு பண்ணிடுறாரு. அதனுடைய விளைவுகள் என்ன ஆகுது தெரியுமா? பின்னாளில் எம்ஜிஆர் புகழடைந்து வந்தபோது தயாரிப்பாளர்கள் கிட்ட ஒரு டாமினேஷனாக ஒரு ஆளுமையாக நடந்து கொண்டதற்கு இந்த சம்பவம் தான் அடிப்படையாக அமைந்தது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. அப்படி எம்ஜிஆரால் மறக்க முடியாத மாதிரி டிஆர் சுந்தரம் அவர்கள் என்ன செஞ்சார், அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். எம்ஜிஆர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை நம்ம முழுமையாக பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி பார்க்கக்கூடியது மிக முக்கியமான ஒரு பதிவு. இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் டிஆர் சுந்தரம்னா யார் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த காலத்தில் இருந்த ஒரு மிகச்சிறந்த மற்றும் ஒரு மிகப்பெரிய ஒரு தயாரிப்பாளர் அப்படின்னு இவரை சொல்லலாம். இன்றைக்கி இருக்கிறத விட அன்னைக்கு சினிமா மிகப்பெரிய செல்வாக்கில் இருந்தது, மிகப்பெரிய பணப்புழக்கம் இருந்தது. ஏன்னா மக்களுக்கு இருந்த ஒரே பொழுதுபோக்கு ஊடகம் அப்படிங்கிறது சினிமா மட்டும்தான். அந்த காலத்தில் ரொம்ப புகழ்பெற்ற ஸ்டுடியோன்னு சொல்லப்படக்கூடிய ஏவிஎம் ஸ்டுடியோவை விட பல மடங்கு பெரிய ஒரு ஸ்டுடியோவை சேலத்தில் வச்சுருந்தார், 10-15 ஏக்கரில். அதுக்கு பேர் மாடர்ன் தேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாடர்ன் தேட்டர்ஸுடைய அதிபர் தான் இந்த டிஆர் சுந்தரம் அவர்கள். அது ஒரு பெரிய கனவு தொழிற்சாலை, சர்க்கஸ் கூடார மாதிரி இருக்குமா, பல ஃப்ளோர்கள், எல்லாத்துலேயும் பல படங்கள் தயாராகிட்டு இருக்கும். ஒரு நேரத்தில் பார்த்திங்கன்னா 6-7 படம் தயாரிச்சுக்கிட்டு இருப்பார். அந்த காலத்தில் மாடர்ன் தேட்டர்ஸை பற்றி சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, பணத்தோடு வாங்க படத்தோடு போங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். நீங்கள் என்ன மாதிரியான படம் வேணும்னு கேட்குறீங்களோ அதே மாதிரி எடுத்து கொடுத்துருவாரு. சொந்த தயாரிப்புகளையும் பல படங்கள் உருவாகிட்டு இருக்கும். இந்த சர்க்கஸுக்குள்ளே அந்த ரிங் மாஸ்டருடைய சிங்கம் எப்படி அவர் பேச்சை கேட்குமோ அது போல் எல்லாரும் டிஆர் சுந்தரத்துக்கு பயந்து வேலை பார்ப்பாங்க. சவுக்கால் அடித்து வேலை வாங்குவாராம். அவர் பேச்சுக்கு எதிர் பேச்சு பேசினா அடுத்த நிமிடம் அங்கே இருக்க முடியாது. எந்த அளவுக்கு இவர் ஆளுமையானவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய அறைக்கு போனால் ஒரு டேபிள் ஒரு சேர் தான் இருக்கும், அதில் அவர் மட்டும்தான் உட்காந்துருப்பார். ஏத்தாப்பில் இருக்கிறது கதாநாயகனா கதாநாயகியா இசையமைப்பாளரா வசனகர்த்தாவா இயக்குனரா யாராக இருந்தாலும் நிற்க வைத்தே பேசக்கூடிய ஒரு பழக்கத்துக்கு சொந்தக்காரர். அந்த அளவுக்கு கண்டிப்பானவர், ஆளுமையானவர். இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எம்ஜிஆரும் இதே போல் ஒரு ஆளுமையானவர் தான். யாருடைய அடக்குமுறைக்கும் அப்படி பணிஞ்சு போகக்கூடியவர் கிடையாது. இவரும் ஒரு டாமினேட்டான ஒரு கேரக்டர் தான். இவங்க 2 பேரும் சந்தித்து அவங்களுக்குள்ள ஒரு மோதல் வந்தால் அது எப்படி இருக்கும்? இதற்கு அடிப்படையாக அமைஞ்சது ஏற்கனவே மாடர்ன் தேட்டர்ஸில் எம்ஜிஆர் அவர்கள் வேலை பார்த்த போதே டிஆர் சுந்தரத்துக்கும் எம்ஜிஆருக்கும் ஒத்துக்கலை. அதற்கு பிறகு சிவாஜியை கூப்பிட்டு ஸ்க்ரீன் டெஸ்ட் எடுக்கிறாங்க. சிவாஜி எவ்வளோ பெரிய நடிகர், ஆனால் டிஆர் சுந்தரம் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்க்ரீன் எஃபெக்ட் முகத்தில் வரல அப்படின்னு சொல்லி இவருக்கு வாய்ப்பு கொடுக்காம அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் போய் சிவாஜி அவர்கள் நடித்த படம் தான் பராசக்தி. அந்த பராசக்தி மிகப்பெரிய வெற்றி அடைந்தோன்னா டிஆர் சுந்தரத்துக்கு ஆச்சரியம், ஆக நம்ம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி அவரை கூட்டிகிட்டு மறுபடியும் ஒரு படம் ஆரம்பிக்கிறாங்க. அந்த படம் தான் திரும்பிப்பார். இந்த திரும்பிப்பார் படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு எல்லாரும் நம்புறாங்க. சிவாஜியை நம்புறாரு, ஆனால் அந்த படம் தோல்வி அடையுது. அதற்கு பிறகு அந்த படம் போனால் என்ன அப்படின்னு சொல்லி அடுத்த படத்தை டிஆர் சுந்தரம் ஆரம்பிக்கிறாங்க. அது இல்லற ஜோதி. அதில் கவிஞர் கண்ணதாசன் கதை வசனம் எழுதுறாரு. நடுவில் அவர் சிறைக்கு போனதுனால அதை கலைஞர் கருணாநிதி அவர்கள் திருத்த வரேன்னு பெரிய குழப்பமாகி அந்த படமும் தோல்வியில் முடிஞ்சிருது. சிவாஜியை வச்சு எடுத்த 2 படமுமே தோல்வி ஆயிடுச்சு. 3வது படம் எடுக்கிறதுக்கு டிஆர் சுந்தரம் விரும்பலை. அதனால் அப்போ வேலை இல்லாமல் எம்ஜிஆர் சீட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறார். அவரை கூட்டிகிட்டு சொல்கிறாரு, அடுத்த படத்துக்கு நீ தான்ப்பா ஹீரோ அப்படின்னு சொல்லி புக் பண்ணுறாரு. அப்படி உருவாக்கப்பட்ட படம் தான் அலிபாபாவும் 40 திருடர்களும் அப்படிங்கிற படம். கேவா கலரில் உருவான ஒரு முதல் படம். பிரம்மாண்டமான ஒரு தயாரிப்புங்க. அந்த காலத்தில் மாயாஜால காட்சிகள் எல்லாம் அற்புதமாக எடுத்திருப்பார். எப்படி அந்த அலிபாபாவுடைய அந்த நாட்டில் எப்படி அந்த 40 திருடர்கள் போய் கொள்ளையடிக்கிறாங்க, அந்த பிஎஸ் வீரப்பா அந்த கேரக்டரில் கலக்கியிருப்பார். எம்ஜிஆர் வால்வீச்சில் கலக்கியிருப்பார். எம்ஜிஆருடைய அந்த உடல் அழகு இருக்கு இல்லையா, அப்போ தான் கொஞ்சம் பூசினாப்பில் இருப்பார். முன்னாடிலாம் ஒல்லியாக இருப்பார். அதை ரொம்ப அற்புதமாக இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. சண்டை காட்சிகள் அற்புதமாக இருக்கும். ரசிகர்களை தாண்டி ரசிகைகளை எம்ஜிஆருக்கு நிறைய ஈர்த்த படம் இந்த படம் அப்படின்னு சொல்லலாம். இப்படி 2 ஆளுமையான மனிதர்கள் டிஆர் சுந்தரம் எம்ஜிஆரை சந்திக்கும் போது இவங்களுக்கு நடுவில் ஒரு பனிப்போர் ஒன்று வருது. அது எதில் இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன வசனத்தில் இருந்து ஆரம்பிக்குது. இப்படி நடந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எம்ஜிஆருடைய அரசியல் பிரவேசம்.
அப்போ எம்ஜிஆர் வந்து திமுகவில் ரொம்ப பிஸியாக இருந்தார். ஒரு பக்கம் திமுக எம்ஜிஆரை வளர்த்துக்கிட்டு இருந்தது, எம்ஜிஆர் திமுகவே வளர்த்துக்கிட்டு இருந்தார். ரெண்டுமே நடந்துக்கிட்டு இருந்தது. அதனால் திமுகவில் இருக்கிற மாதிரியான அந்த திராவிட சிந்தனைகள், கடவுள் மறுப்பு, இது எல்லாத்தையும் எடுத்து தன்னுடைய படங்களில் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே தூவிக்கிட்டு இருந்தார் எம்ஜிஆர் அவர்கள். இப்போ இந்த அலிபாபாவும் 40 திருடர்களும் படத்தில் ஒரு இடத்துல ஏஎல் நாராயணன் ஒரு டைலாக் எழுதியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, அல்லாவின் மீது ஆணையாக அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் வந்து சொல்லணும். இதை எப்படி சொல்ல முடியும்? திமுக தான் கடவுள் மறுப்பு கட்சியாச்சே. ஒரு பக்கம் கடவுள் மறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொரு பக்கம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு சொல்லி பூசி மொழிகிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எம்ஜிஆர் ஊரறிந்த ஒரு பிரபலம், இதை சொன்னால் கட்சிக்குள்ளே எதிர்ப்பு வரும். அப்போ அல்லாவின் மீது ஆணையாகனா அப்போ அல்லா இருக்கிறாருன்னு ஒத்துக்கிற மாதிரி தானே ஆகும். என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஷூட்டிங் நடக்குது, எம்ஜிஆர் டைலாக் அப்படியே பேசிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கும்போது அல்லாவின் மீது ஆணையாக அப்படிங்கிறதுக்கு பதிலாக அம்மாவின் மீது ஆணையாக அப்படிங்கிறார். உடனே டிஆர் சுந்தரம் டக்குன்னு எந்திரிச்சு கட் ராமச்சந்திரா வசனத்தை தப்பாக பேசுகிற, மறுபடியும் சரியாக பேசு அப்படிங்கிறார். இப்போ மறுபடியும் ஷூட்டிங் ஆரம்பிக்குது. அந்த வசனங்கள் பேசி வந்துக்கிட்டே இருக்கும்போது அல்லாவின் மீது ஆணையாகங்கிற வரும்போது அம்மாவின் மீது ஆணையாக அப்படின்னு எம்ஜிஆர் சொல்கிறார். டிஆர் சுந்தரத்துக்கு கோவம் வந்துடுது. என்ன ராமச்சந்திரா, வசனத்தை வேணும்னு நீ மாற்றி பேசுறியா? அல்லாவின் மீது ஆணையாகன்றது நீ வாட்டுக்கு அம்மாவின் மீது ஆணையாகன்னு சொல்கிற அப்படின்னோன்னா எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு, இல்லை இந்த மாதிரி நான் திமுகவில் இருக்கேன், அதில் அல்லாங்கிற வார்த்தையெல்லாம் வரக்கூடாது அப்படின்னோன்னா டிஆர் சுந்தரத்துக்கு கோவம் வருது. இந்த பாரு, உன்னுடைய கட்சி, உன்னுடைய கொள்கை, உன்னுடைய கோட்பாடெல்லாம் உன்னோட வச்சுக்கணும், நான் காசு போட்டு எடுக்கிற படத்தில் வந்து வச்சுக்கக்கூடாது. இந்த டைலாக்கை மாற்றுற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம், ஒழுங்காக என்ன இருக்கோ அதை பேசிட்டு போ அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டிடுறாரு. இதை ஒட்டுமொத்த யூனிட்டுமே வேடிக்கை பார்க்குறாங்க. என்னடா நம்ம ஒரு படத்துடைய கதாநாயகன் நம்மளை போய் இப்படி திட்டிடுறாரு அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் மனதுக்குள்ளே ஒரு பெரிய வருத்தம் ஒன்று வருது. படம் கிட்டத்தட்ட முக்கால்வாசி படம் முடிஞ்சிருச்சு. இதை வந்து ரஷ்ஷு போட்டு பார்த்துட்டு இருக்காங்க எல்லோரும் உட்காந்து. டிஆர் சுந்தரம் பக்கத்தில் கதாநாயகி பானுமதி, அவங்க ஒரு பொம்பளை எம்ஜிஆர், படத்துடைய கேமராமேன் சுப்பாராவ், இவங்கெல்லாம் உட்காந்து பெரிய யூனிட்டாக உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது எம்ஜிஆரை ரஷ்ஷு பார்க்குறதுக்காக வராரு. வரும்போது அவருடைய நண்பர் ஒருத்தரும் அவர் கூட வராரு. இப்போ இவர் முன்னால் எம்ஜிஆரை நிற்க வச்சு டிஆர் சுந்தரம் அவர்கள் பேசுகிறாரு. நம்ம தனியாக இருக்கும்போது பண்ணால் சரி, இப்போ நண்பர் முன்னாலே இப்படி நிற்க வச்சு பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி எம்ஜிஆருக்கு உள்ளுக்குள்ளே பகீருங்குது. அப்புறம் ரஷ்ஷு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது டிஆர் சுந்தரம் கொஞ்சம் தூரம் எந்திரிச்சு நடந்து போய் எம்ஜிஆரை கண்ணை காட்டி இப்படி வர சொல்கிறார். வரும்போது இந்த நண்பரும் கூட போயிருக்காரு போல். உடனே டிஆர் சுந்தரம் சொல்லியிருக்காரு, ஏன் மேன் ஒன்றை மட்டும்தானே வர சொன்னேன், அவன் ஏன் வர, அவனை முதல்ல போக சொல்லு அப்படிங்கிறாரு. இது எம்ஜிஆருக்கு மறுபடியும் ஒரு உள்ளுக்குள்ளே கோபம் கலந்த ஒரு வருத்தம் உருவாகுது. வழக்கமாக பண்ணுறதெல்லாம் சரி, கூட ஒரு நண்பர் வந்திருக்காரு, இவர் இருக்கும்போது இப்படி பக்குவம் இல்லாமல் இப்படி தொடர்ந்து செய்கிறாரு அப்படின்னு சொல்லி அரை மனதாக போய் ரஷ்ஷு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. டிஆர் சுந்தரத்துடைய அந்த ஆளுமையான வேலைகள் அங்கேயும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே எம்ஜிஆரால் அங்கே உட்கார முடியலை. கோச்சிக்கிட்டு எம்ஜிஆர் அவர்கள் அந்த ரஷ்ஷிலிருந்து அப்படியே வெளியேறாரு, ரஷ்ஷு பார்க்காம. இப்போ எம்ஜிஆர் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாருன்னா, தயாரிப்பாளர் அப்படின்னு உங்களுக்கு ஒரு திமிரு இருக்குது, அதை இவர் காமிச்சிட்டாரு, நம்மளும் நடிகர் தானே, நம்மளால் என்ன செய்ய முடியும், நம்ம காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு படத்தில் ஒரு சண்டை காட்சியும் ஒரு பாடல் காட்சியும் மிச்சம் இருக்குது. இதுக்கு நம்ம நடிக்காமல் போயிடுவோம். அப்போ படத்தை இவர் எப்படி முடிக்கிறாரு, முடிக்க முடியாமல் திணறுவார்ல, அப்போ இவர் இறங்கி வரட்டு, இவர் ஆணவ போக்கிலேருந்து இறங்கி வந்து நம்மக்கிட்ட கேட்கட்டும், இந்த மாதிரி நடிச்சு கொடு அப்படிங்கும்போது நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் ஒரு கணக்கு போட்டு வச்சுருக்காரு. ஸோ நினச்சிக்கிட்டு எம்ஜிஆர் கிளம்பி சென்னைக்கு வந்துடுறாரு. ஆனால் டிஆர் சுந்தரத்துக்கிட்ட இருந்து அழைப்பு வரும்னு பார்த்துக்கிட்டே இருக்காரு, அழைப்பு வரவே இல்லை. சரி, எப்படி இந்த படத்தை முடிச்சதானே அடுத்த படத்துக்கு வேலையை பார்க்கலாம். எம்ஜிஆர் அவர்களே மறுபடியும் சேலம் போய் டிஆர் சுந்தரத்தை மாடர்ன் தேட்டர்ஸ் ரொம்ப பரபரப்பாக இயங்கிக்கிட்டு இருக்குது. போய் பார்த்தா அந்த ஒரு சண்டை காட்சியும் ஒரு பாடலும் இருக்குது, அதை முடிச்சு கொடுத்தா நான் அடுத்த படத்துக்கு போவேன் அப்படின்னோடனே, அப்படியா, இல்லையா, அதெல்லாம் நாங்கள் எடுத்து முடிச்சிட்டோமே, நீ போகிறதுக்கு முன்னால் படத்தை ஒரு தடவை பார்த்துட்டு போ அப்படின்னு டிஆர் சுந்தரம் சொல்கிறார். எம்ஜிஆருக்கு ஆச்சரியம். படத்தை போய் பார்க்குறாரு. அந்த பாடல் காட்சியும் அந்த சண்டை காட்சியும் எம்ஜிஆர் நடிச்சிருக்கிறாரு, அது வந்து ஸ்க்ரீனில் வருது. இவருக்கே ஒன்றுமே புரியலை. நம்ம நடிக்கவே இல்லை, நமக்கு தெரியாமல் நம்மளை யாரும் கூட்டிகிட்டு போய் நடிக்க வச்சாங்களா, நம்ம நல்ல ஞாபகம் இருக்கே, நம்ம போய் நடிக்கலையே, அப்போ எப்படி நம்ம ஸ்க்ரீனில் வரோம் அப்படின்னு சொல்லி இவருக்கு மனசுக்குள்ளே வந்து ஒரு குழப்பம். அதுக்கப்புறம் விசாரித்து பார்க்கும்போது தான் என்ன நடந்திருக்குது அப்படின்னு சொன்னால், டிஆர் சுந்தரம் என்ன பண்ணியிருக்காருன்னா, எம்ஜிஆர் மாதிரியே உருவ அமைப்பு கொண்ட கரடிமுத்து அப்படிங்கிற ஒரு டூப் நடிகரை வச்சு எம்ஜிஆர் நடித்த மாதிரியே தத்ரூபமாக அந்த காட்சிகளை உருவாக்கி படத்தை முடிச்சிட்டாரு அப்படின்னு தெரியுது. அதை டிஆர் சுந்தரம் அவ்வளோ தூரம் திறமைக்காரரு. இன்னைக்கு வரைக்கும் எம்ஜிஆர் அந்த ஒரு பாட்டிலையும் ஒரு சண்டை காட்சியிலும் நடிக்கல, கரடிமுத்து தான் நடித்தார் அப்படிங்கிறத யாராலையுமே வந்து கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளவு தத்ரூபமாக இருந்தது. அதாவது ஒரு நடிகன் வந்து நான் தான் இந்த திரைப்படத்தினுடைய உயிர் அப்படின்னு ஆணவ போக்காக நடந்து கொள்ளும்போது, இல்லைப்பா, ஒரு தயாரிப்பாளர் தான் ஒரு திரைப்படத்தினுடைய உயிர் அப்படின்னு காமிக்கிற மாதிரியான, தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளராக டிஆர் சுந்தரம் இருந்தார் அப்படிங்கிறது ஒரு செய்தி. ஆனால் எம்ஜிஆருக்குள்ள மனசுக்குள்ளே ஒரு பெரிய வேதனை வருது. என்னடா, அவர் தான் நம்மளை சீண்டினார்,
பதிலுக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணலான்னு பார்த்தா அதற்கு வழியே இல்லாமல் இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி மனதிற்குள்ளே ஒரு மாறாத ஒரு வடுவாக இது மாறுகிறது. தயாரிப்பாளர் வம்சத்தையே தத்தளிக்க வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எம்ஜிஆருக்கு இந்த சம்பவத்தில் இருந்து தான் உருவாகி இருக்க வேண்டும். இது சரியா தப்பா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல வரல. எம்ஜிஆர் புகழ்பெற்று பின்னாளில் வந்தபோது தயாரிப்பாளர்கள் மேலே கொஞ்சம் டாமினண்ட்டாக ஆளுமையோடு நடந்து கொண்டதற்கு இது காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆருடைய வாழ்க்கை வரலாற்றை ஆய்வு செய்தவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி பார்த்தா இது அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு செய்தி. இந்த செய்தியை இந்த காணொலியில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. இன்னும் எம்ஜிஆருடைய வாழ்க்கையில் பல சுவாரஸ்யமான சம்பவங்கள், அறியப்படாத செய்திகள் இருக்குது. அது எல்லாத்தையும் ஒன்றொன்னா அந்த யூடியூப் சேனலில் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நேர்களே. மறுபடியும் அடுத்த காணொலியில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் துரை சரவணன். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.